அடுத்ததாக இணைப்பில் பாஜகவின் மூத்த நிர்வாகி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக தேசிய அளவில் கையில் எடுக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல மாநிலத்தோட பல பிரச்சனைகளை அவங்க கவனத்தில் தேசிய அளவில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இந்த தமிழக மக்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்குது. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும்போது மறு சீரமைப்பில் நிச்சயமாக தமிழகத்தின் இடங்கள் குறைக்கப்படாது என்பதை மிக தெளிவாக சொன்னார். சொன்னவர் சாதாரண தலைவர் அல்ல, இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர். அவ்வளவு சந்தேகத்தை தெளிவுபடுத்திய பின்பும் இத்தனை இடம் குறையும் அத்தனை இடம் குறையும் இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறேன் இப்படின்னு சொல்வது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. முதல்ல தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் உள்ள மக்களின் நலன் காக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மின்சார கணக்கெடுப்பு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? விலையேற்றம் பால் விலையிலும் எல்லாம் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு பல அமைச்சர்கள் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யாமல் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இவ்வளத்தையும் மறைச்சிட்டு அன்றாடம் தமிழக மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மத்திய அரசு இதுல பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்ச பின்பும் வேண்டும் என்று மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இது மாநில பிரச்சனையாக மற்ற மாநில பிரச்சனையாக எடுத்து செல்வது தமிழக மக்களின் நலனை, தமிழக மக்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை அவர்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அதை புறக்கணிப்பதற்கு சமம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த நேரத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன்.